பேக் டு வெற்றி பூக்கள். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் கட்டிங் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ண அந்த ப்ளவுஸை தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரண்ட் பீஸில் 3 டாட் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 டாட்டை தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் அந்த 3 டாட்டையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அந்த 3 டாட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ 3 டாட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பட்டி பீஸோடு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பட்டியோட அந்த மேல் பக்கத்தில் வரக்கூடிய துணியை ஃபஸ்ட்டு நம்ம சரியாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பட்டி சைட்லேருந்து வரக்கூடிய அந்த டாட்டில் நம்ம வந்து அந்த துணியை லைட்டாக தூக்கி பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பட்டிக்கு உள் சைடில் ஒரு துணி வரும் இல்லைங்களா, அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வேறு கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உள்ளே வரக்கூடிய துணியை இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த துணியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பீஸையும், அதாவது ஃப்ரண்ட் பீஸில் வரக்கூடிய 2 துணியுமே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கொக்கி சைட்லேருந்து வரக்கூடிய அந்த துணியை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நான் தைக்கிறது வந்து ரைட் சைட்லேருந்து வரக்கூடியது. ஸோ ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த கொக்கி சைடு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து துணியை வந்து 2ஆக மடித்து அப்படியே நம்ம தைச்சிக்கலாம். ஸோ கொக்கி சைடும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். கொக்கி சைடு தைச்சி முடித்ததுக்கப்புறம் கீழே பட்டி சைட்லேருந்து 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் மடித்து தைக்கிறதுக்காக. அந்த தையல் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். பட்டி சைட்லேருந்து வரக்கூடிய அந்த 1 இன்ச்சு மடித்து தைக்க வேண்டிய தையலும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் பீஸில் ஒரு சைடு வரக்கூடிய தையல் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து லெஃப்ட் சைடு வரக்கூடிய அந்த கொக்கி சைடு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கமாக வச்சு தைக்கிறோம். உள்பக்கமாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக மடிச்சுட்டு திரும்ப அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு வரக்கூடிய துணி எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். மடித்து தைச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு வந்து தைக்க போகிறோம். ஸோ பேக் பீஸில் வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருப்போம். 1லேருந்து 1.5 இன்ச்சு விட்டுருப்போம் மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ அதை இப்போ வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஸோ பேக் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மடித்து தைச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் நமக்கு வேறு எதுவும் வந்து தனியாக எந்த ஸ்டிச்சிங்கும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட்டோடு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோடு ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் அதோட ஷோல்டரில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து ஷோல்டர் சைடில் வந்து ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே வந்து 2 ஸ்டிச்சஸ் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஹேண்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போடுறோம். ஸோ கை வந்து தைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து கை வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுருப்போம். அதை வந்து ஃபஸ்ட்டு 2 கைக்கும் நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம். ஸோ 2 கைக்குமே வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்து மடித்து தைச்சிக்கலாம். ரெண்டுமே வந்து நம்ம வந்து மடித்து தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த கையை வந்து அந்த ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். கையோட அந்த சென்டரையும் ஷோல்டரோட சென்டரையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் எப்பயுமே. இல்லைனா நமக்கு வந்து அளவுகள் மாறும். அதனால் சென்டர்லேருந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். கை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 2 கையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு கையிலேருந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து அந்த அளவுகள்லேயே கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கிராஸ் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராஸ் பீசஸை ஃபஸ்ட்டு 1 பை 1 ஜாயின் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் மாதிரி வைக்கணுன்னா 1.5 இன்ச் வரைக்கும் கிராஸ் பீஸ் கட் பண்ணால் போதும். அப்படி இல்லை சிங்கிள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணுற மாதிரினா 1 இன்ச் கட் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை மடித்து தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நெக்கு தைக்கிறதுக்கான ஒரு பேசிக் மெத்தடு. இந்த மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பண்ண இந்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெற்றி பூக்கள் கற்போம் கற்பிப்போம்.